பாருங்கள், இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டும் நமக்கு வச்சு 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துலேருந்து அது கூட ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து பட்டர் ஃப்ரூட்டோ, அவகோடா, அஞ்சூரா, மாதப்பழம், அப்புறம் வந்து டோட்டல் 20 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது சார். ப்ளூபெரி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஆப்பிள் செடி போட்டுங்க சார். ஆப்பிள் செடி போட்டு ஒரு 3 வருஷம் ஆகுது சார். பாருங்கள், இதுதான் ஆப்பிள் மரம் போட்டு 3 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்துச்சு சார். இப்போ நல்லா வந்துட்டு இருக்குது. காஷ்மீரி ஆப்பிள் தான் இது. ஒரு நாங்களே சேல் பண்ணுறீங்க. 30 rupees ஃபார் ஒன் பிளான்ட். எல்லா இடத்துல 40-50 விற்கிறாங்க. நம்மள்கிட்ட 30 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க ஒரு பிளான்ட். கவரில் போட்டு. இப்போ இதில் நம்ம இங்கிலீஷ் மருந்தெல்லாம் பயன்படுத்துறதுங்களா ரசாயனம்? இல்லைங்க, நாங்கள் ஆர்கானிக்கில் தான் கொஞ்சம் பயன்படுது. ஏன்னா சாப்பிட்றது வெரைட்டி இல்லைங்களா, அதனால தான் சும்மா நாங்கள் ஆர்கானிக்கில் தான் பண்ணிட்டு இருக்குதுங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நம்ம பேர், நம்ம ஃபார்ம் எங்க சார்? என்னோட பேர் எஸ் லக்ஷ்மி நாராயணா அலியாஸ் நாராயண சுவாமின்றாங்க சார். ஏ கொத்தப்பள்ளி வில்லேஜ், பின்னமங்கலம் போஸ்ட், டெங்கினிக்கோட்டை தாலுக், கிருஷ்ணகிரி மாவட்டம் சார். தெளி பிளாக், தெளி யூனியன் சார். நான் வந்து ஒரு கிட்ட ஒரு 20 வருஷத்துலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க சார். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தா ராகி, சோளா மாதிரி தக்காளி அது இது போட்டுட்டு இருந்தார் சார். நான் வந்து இந்த பாம்புக்கு வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. அந்த நேரத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணுங்க, 9 நேரத்தில் ஸ்டார்டிங்கில் அதே தான் ராகி அந்த போட்டுங்க. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணுங்க, தக்காளி பீன்ஸு போயிட்டு இருந்துங்க. சரி, என்னடா இது எல்லாருமே தக்காளி பீன்ஸ் எல்லாம் போடுறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணா, புதுசாக ஒரு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த ஆப்பிள் செடி போட்டுங்க சார். ஆப்பிள் செடி போட்டு ஒரு 3 வருஷம் ஆகுது சார். பாருங்கள், இதுதான் ஆப்பிள் மரம் போட்டு 3 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்துச்சு சார். இப்போ நல்லா வந்துட்டு இருக்குது. காஷ்மீரி ஆப்பிள் தான் இது. அடுத்து வந்து இதில் என்ன ட்ராகன் ஃப்ரூட் சார். பாருங்கள், இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டும் நமக்கு வச்சு 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துலேருந்து அது கூட ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து பட்டர் ஃப்ரூட்டோ, அவகோடா, அஞ்சூரா, மாதப்பழம், அப்புறம் வந்து டோட்டல் 20 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது சார். ப்ளூபெரி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம நிறைய விவசாயங்கள் இருக்கும்போது நம்ம ட்ராகன் ஃப்ரூட் எதனால் தேர்வு செஞ்சோம் சார்? சார் எதனாலன்னா, இப்போ வந்து நாங்கள் சொன்னீங்களா, எல்லாருமே எல்லாவிலே வச்சிருக்காரு ஃப்ரூட்ஸ். நம்ம ஏரியாவில் வந்து இந்த தெளி ஏரியாவில் லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லனால டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அதனால தான் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எந்த ஏரியாவில் கூட வரும். பட் ட்ராகன் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்கும் சார். இப்போ பசங்க இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு சாப்பிட்டனால இந்த இது அந்த ஒயிட் பிளட் இருக்குது பாருங்கள். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை உள்ளே இருக்க அந்த பிளாக்கோட விதை இருக்குங்க, அது சாப்பிட்டா நமக்கு ஆளுங்களுக்கு நல்லா பிளட் இன்க்ரீஸ் ஆகுங்க, ஒயிட் பிளட். அதனால தான் ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ நம்ம எந்த வகையான ட்ராகன் ஃப்ரூட் வந்து வச்சிருக்கோம் சார்? என்ன ரகம் சார்? இது வந்து அமெரிக்கன் பிங்க் சார். பிங்க் வெரைட்டி. நிறைய வெரைட்டி இருக்கு. ஒயிட்ல இருக்கு. இது வந்து அமெரிக்கன் பிங்கோ ன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஏன் ஒயிட் போடாம வெறும் ரெட்? சார் ஒயிட் வந்து அவ்வளோ யாரும் லைக் பண்ண மாட்டாங்க சார். டேஸ்ட் கம்மி. அப்புறமா இந்த பிங்க் வந்து எல்லாரும் இஷ்டப்படுறாங்க. நல்லா டேஸ்ட்டும் இருக்குது இதில் சார். இப்போ நம்ம ட்ராகன் ஃப்ரூட் எந்த மண்ணில் வந்து நல்லா வரும் சார்? சார் ரெட் சாயில் சார். பார்த்தீங்களா, இந்த ரெட் சாயிலோ அப்புறம் வந்து பிளாக் மண்ணில்னு வரும் சார். ரெட் சாயிலில் வந்து பொட்டாஷ் அதிகமாக இருக்கனால நல்லா டேஸ்ட் வரும் சார் ஃப்ரூட். மற்ற மண்ணில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இவ்வளோ டேஸ்ட் வராது. ரெட் சாயிலில் ஒரு மாதிரி எங்கேயுமே வரும். இந்த இடத்துலனா சரி ரெட் சாயிலில் போட்டால் நல்லா வரும். இப்போ இதை நடவு செய்யும் போது எந்த காலகட்டத்தில் நடவு செய்யணும்? எந்த மாதத்தில் நடவு செஞ்சால் சார்? மே ஜூனில் பிளான்டிங் பண்ணுறீங்க. அப்புறமா வந்து 2 இயர்ஸ் ஆஃப்டர் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குது சார். ஆமாம். நான் போய் விசிட் பண்ணேன். அப்புறமா வந்து பெங்களூரில் நான் பார்த்துட்டு வந்தேன் சார். கர்நாடகாவில் பார்த்துட்டு வந்தேன். அடுத்து வந்து யூடியூப்பில் பார்த்தாங்க. இப்போ எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. அது பார்த்து பண்ணலாங்க. எல்லாருமே பண்ணல. சரி, இப்போ நம்ம இந்த கன்றுகள்லாம் எங்கே வாங்கணும்? நம்ம ஒரு ஏக்கருக்கு எத்தனை கன்றுகள் நடவு செஞ்சிருக்கோம் சார்? ஒரு போலுக்கு வந்து 4 செடி சார். ஒரு போல் கிட்ட நம்ம இன்னைக்கு பிளான்டிங் பண்ணி எல்லாம் ரிங்கு போட்டு எல்லாம் பிளான்டிங் பண்ணுறதுக்கு கிட்ட 800 to 900 ரூபாய் செலவு வருதுங்க. ஒரு போல் நடுறதுக்கு நெட்டி பிளான்டிங் 4 செடி வருங்க. 4 செடி பிளான்டிங் நடணும். பாருங்கள், பிளான்ட் இருக்குது அந்த மாதிரி 4 செடி நெட்டிட்டு மேலே ரிங்கானா போடல. நாங்கள் வந்து டயர் போட்டிருக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பந்தல் போட்டிருந்தோங்க. அதில் வந்து நாங்கள் சீமை கத்திரிக்காய் எல்லாம் ஒழிச்சிட்டிங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகல. இது வந்து வச்சுட்டோன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நாங்கள் எடுக்கிறது இல்லை. வருஷம் நம்மளுக்கு ஒரு 6 மாதம் நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலாம். அடிக்கடிக்கு வந்து லேபர் ப்ராப்ளமும் மருந்து எல்லா ப்ராப்ளம் இருந்தனால நாங்கள் இதுதான் போடலாம் சார். இது வந்து விதை மூலமாக நடவு செய்கிறீங்களா? இல்லைங்க, இல்லை குச்சிங்க. குச்சி கட் பண்ணிவிட்டு அது நாங்கள் நாங்களே சேல் பண்ணுறீங்க. 30 rupees ஃபார் ஒன் பிளான்ட். எல்லா இடத்துல 40-50 விற்கிறாங்க. நம்மள்கிட்ட 30 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க ஒரு பிளான்ட். கவரில் போட்டு நாங்கள் வளர்த்து தர்றீங்க, கொடுத்துட்டு இருக்கோம். நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். நர்சரி இருக்குங்க, நீங்கள் பார்க்கல.
இப்போ நம்ம நடவு செஞ்சதுக்கப்புறம் எத்தனை நாளில் வந்து இது காய்க்க ஆரம்பிக்கும்? சார் 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸ் நல்லா 1.5 வருஷத்துக்கு வரும். பட் 2வது வருஷத்துல நம்மளுக்கு நல்லா ஃப்ரூட்ஸ் வரும், நல்லா yield வரும். நல்ல ஈல்டு வரும். இப்போ ஒரு செடியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிலோ மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும்? சார் 2 வருஷம் ஆயிட்டேன்னா பாருங்க, இந்த செடியில் இந்த வருஷம் நம்மளுக்கு 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. ஒரு செடிக்கு வந்து இது மொத்தமாக 4 செடிக்கு ஒரு போலுக்கு வந்து 20 25 கிலோ கிடைச்சுங்க நம்மளுக்கு. இப்போ இந்த ரகம் தான் வந்து அதிகமான மகசூல் கொடுக்குங்களா, இல்லை வேற ரகம் மகசூல் கொடுக்குற ரகம் இருக்குது? இருக்குங்க சார், இருக்கும். அந்த ஜம்போ வெரைட்டி இருக்கும். ஃப்ரூட்ஸ் பெருசாக வருங்க, சைஸ் பெருசாக வருது. 1 கிலோக்கு 2 தான் வரும். அது வந்து அவ்வளோ டேஸ்ட் வராது. இது வந்து நல்லா டேஸ்ட் வரும், நல்ல ஈல்டு. சார் இப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு நம்ம வாய்க்கால் பாசனமா தண்ணி பாசனம் நல்லா இருக்குங்களா, இல்லை சொட்டு நீர் பாசனம் தான் நல்லா இருக்கும்? சொட்டு நீர் பாசையே நல்லா இருக்கு சார். ஒன்றும் இல்லை, வாரத்துக்கு 2 நாள் தண்ணி விட்டால் போதும். ஓகே ஓகே. தண்ணி கூட கம்மி தான். ஆமாம் ஆமாம், அதுக்கும் கம்மி தான். இந்த ஆப்பிள் கூட ஹாட் கிளைமேட் ஆப்பிள் இது கூட வாரத்துக்கு 2 நாள் தண்ணி. இதுக்கு வந்து எந்த மாதிரியான உரம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? இயற்கை உரம் கொடுக்குறீங்க சார்? மாட்டு எரு வந்து வருஷத்தில் ஒரு நடுவில் ஒரு மக்காரின்றங்க பாருங்கள், ஒரு 20 கிலோ 25 கிலோ அந்த மாதிரி மாட்டு எரு போடுறீங்க. ஃப்ரூட் வரும்போது இந்த 13045 இந்த SOP அந்த மாதிரி எருவெல்லாம் நாங்கள் கொடுக்குறீங்க கொஞ்சம். ஆர்கானிக் டைப்பில் தான் நான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்போ இதில் நம்ம இங்கிலீஷ் மருந்தெல்லாம் பயன்படுத்துறதுங்களா, ரசாயன? இல்லைங்க, நாங்கள் ஆர்கானிக்கில் தான் கொஞ்சம் பயன்படுது. ஏன்னா சாப்பிட்றது வெரைட்டி இல்லைங்களா, அதனால தான் சும்மா நாங்கள் ஆர்கானிக்கில் தான் பண்ணிட்டு இருக்குங்க. பண்ணலாம் கொஞ்சம் சீடிக்கு அதுக்கு இதுக்கு கொஞ்சம் லைட்டாக எதனா அந்த மாதிரி. சார் இப்போ நீங்கள் ஆர்கானிக்னு சொல்லும்போது பஞ்சகாவியம், மீன் அமிலம் இந்த அந்த மாதிரி use யூஸ் பண்ணியிருக்குங்க. இது எப்படி இந்த ஒரு செடிகளுக்கு வந்து ஒரு மாதிரியான முறையில் அது நம்ம ஆர்கானிக் பொருள் கொடுக்கணும், இடுபொருள் கொடுக்கும்போது இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான முறையில் இடுபொருள்? சார் நாங்கள் வந்து சாணி, தயிர், மோர் எல்லாம் போட்டு அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோங்க. நாங்களே பண்ணிட்டு இருக்கிறோங்க. அது சொட்டு நீர் அது வந்து சொட்டு நீர்லன்னு விட்ருங்க. எடுத்து இல்லைன்னா ஒரு செடிக்கு ஒரு ஜெக்கு, ஒரு பக்கெட்டில் எடுத்துட்டு ஒரு ஜெக்கு நாங்கள் ஊற்றிடுறோங்க. ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ இது வந்து பூத்ததுலேருந்து எவ்வளோ நாளில் வந்து அந்த காய் பூ ஸ்டார்ட் ஆகிட்டேன்னா 1 மாதம் 30 டேஸில் பாருங்கள். இது வந்து ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகணும். இன்றைக்கி ஃப்ளவர் ஓப்பன் ஆயிருக்குதுன்னா அடுத்து 30 நாளில் நம்மளுக்கு ஃப்ரூட் கட்டிங் வரும். இப்போ இந்த செடி வந்து அதிக வெயிலில் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான தன்மை கண்டிப்பாக தாங்குது. 40 டிகிரி வரைக்கும் நாங்கள் இது வளர்க்கலாம். ஓகே, 40 டிகிரி டெம்பரேச்சர் எந்த ஏரியாவில் இருக்குது அந்த ஏரியாவில் வரைக்கும் வரும். இப்போ இந்த செடிகளுக்கு வந்து பூச்சி தாக்கம் இல்லை நோய் மேலாண்மை இல்லை நோய் வந்து எந்த மாதிரி நோயெல்லாம் தாக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சின்ன பூச்சி இந்த மாதிரி காய்கறிக்கெல்லாம் ஒரு மாதிரி வரும் சார். அதுக்கு வந்து நம்மளுக்கு சீடெக்கு அந்த மாதிரி எது அந்த ஆஃபிட்ஸ் அந்த மாதிரி வருதோ, அவ்வளோ காஸ்ட்லியான மருந்து தேவையில்லை, அவ்வளோ டோசேஜும் தேவையில்லைங்க. லைட்டாக சும்மா இந்த இரும்புக்கும் அதுக்கும் இதுக்கும் லைட்டாக அடிச்சுக்கலாம் நாங்கள் போதுங்க. இப்போ மழை காலங்களில் வந்து இந்த செடிகளை வந்து எவ்வளோ மழைக்கும் தாங்குமா, இல்லை என்ன ஒன்றும் இல்லை சார். பெட் போட்டுட்டு பெட் மேலே நிட்டு நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பெட் போட்டுருக்குங்க. தண்ணி நிற்காம பார்த்துனா போதுங்க. தண்ணி வந்தால் வெளியில் போயிடணும். புரியுது. தண்ணி வந்து செடிக்கு பக்கத்தில் நிற்கக்கூடாது. ஆமாம், தண்ணி செடிக்கிட்ட நிற்கக்கூடாது. அந்த பூ வருது பாருங்க, லைட்டாக பிந்த வரும். நான் அடுத்து ஒரு 20 டேஸில் நான் கட் பண்ணுற அந்த நேரத்து வரைக்கும் நாங்கள் அடிச்சு விட்டுடணும். ஃப்ரூட்ஸ் கட் பண்ண நேரத்தில் நாங்கள் எல்லாம் எதுவும் ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை, ஏன்னா பாய்சன் ஆகிடுது. அதனால தான் முன்னாடியே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறோங்க. இப்போ காய்கறிக்கெல்லாம் அடிக்கிறீங்களா அந்த மாதிரி. இப்போ ஒரு ஏக்கரில் வந்து நம்ம நடவு செய்யணும்னா எவ்வளோ செலவாகும்? அது சார் ஒரு ஏக்கருக்கு வந்து 300 போல் நடலாம். 300 போல்ஸ் 300 × 900 ருபீஸ். இப்போ பராமரிப்பு செலவு எவ்வளோ வரும் ஒரு வருடத்துக்கு? அது பராமரிப்பு மருந்து அதெல்லாம் கொடுக்குற ஈடுபட்டு ஒரு ஏக்கர் கிட்ட ஒரு சார். இப்போ 2 ஏக்கருக்கு வந்து நாங்கள் எனக்கு போன வாட்டி வந்து 3 டன் வந்துச்சு ஒரு ஏக்கருக்கு. ஃப்ரூட்ஸ் 3 டன் வந்துச்சு ஒரு ஏக்கரில் 3வது வருஷத்துல. அதே கணக்கு போடுங்க, 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு தான் நாங்கள் விற்றுனீங்க கிலோ. இங்கே வாங்கிட்டு போனாலும் மார்க்கெட்டுக்கு போனுங்க 100 120 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறீங்க. கடையில் எல்லாம் விற்கிறாங்க 200 அந்த மாதிரி எல்லாம் விற்றுக்கிறாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது அவ்வளோதாங்க, 100 ரூபாய் மினிமம் 100 120 ரூபாய் கிடைக்குதுங்க. கணக்கு போடுங்க, 3 டன்னா ஒரு 3 லட்சம் வருது. 3 லட்சத்தில் வந்து நாங்கள் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் கூட ஒரு 2 லட்ச ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்கும். எவ்வளோ நாளில் கிடைக்கும் சார்? ஒரு 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு 2 லட்ச ரூபாய் 2 ரூபாய் பண்ணிக்கலாம். இல்லைங்க, சீசன் வெரைட்டி தான். மழை பெஞ்சோன்னா வந்துடும். ஒரு 6 மாதம் கட் பண்ணல, ஒரு 6 மாதம் செடி அப்படியே அதை வேஸ்டேஜ் கட் பண்ணுறதோ அந்த மாதிரி அதெல்லாம் க்ளீனிங் பண்ணுறதோ வேலையாக இருக்கும். இல்லைன்னா நடுவில் நாங்கள் சாமந்தி போட்டுருக்குறோம். இது இன்ட்ரு கிராப்புங்க. ஆப்பிள் இருக்குது, டிராகன் ஃப்ரூட் இருக்குது, அப்புறமா நீங்கள் பார்த்தீங்களா அது பார்க்க எல்லாமே இருக்குது. நடுவில் வந்து நாங்கள் சாமந்தி போடுறீங்க அன் சீசனில். ஒன்றுமே வராதுங்க. இன்னும் அதுக்கு நல்லா மருந்து அடிக்கிறீங்க, நல்லா எரு போடுறீங்க, அதோட சாரம் இதுக்கு நல்லா கிடைக்குது. இன்னும் நல்லதாக டெவலப்மெண்ட் ஆகுது செடி. இந்த நடுவில் சாமந்தி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு வர பூச்சிகளோ இல்லை நோய் தாக்கம் வந்து இதுக்கும் அதுக்கு நல்லா பூக்கு வந்து நல்லா நாங்கள் அடிக்கிறீங்க மருந்தெல்லாம். அதுக்குனால தான் இதுக்கு இன்னும் ப்ராப்ளம் வராது. இந்த ஆப்பிள் வந்து நல்லா போதுங்க. அது வந்து ஒரு 2 அடி 3 அடி தான் போதும். ஆனால் இப்போ இந்த பழங்களை வந்து விற்பனை வாய்ப்புனா நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை எல்லாமே இங்கே வந்து வாங்கி? சார் கொஞ்சம் பேரும் இங்கே தெரிஞ்சிருக்காளு. நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஆம்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரிலேருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு கடைக்காரர். 2 போன வாட்டி வந்து 500 கிலோ 300 கிலோ வாங்கிட்டு போனார். மிச்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ கட் பண்ணி பார்த்தீங்களாங்க, அந்த கட் பண்ணிருந்து நாங்கள் கிடைக்கலன்னா மார்க்கெட் நம்மளுக்கு கிட்டே இருக்குது, உஸ்கூர் மார்க்கெட் பெங்களூர். இங்கேருந்து 25 கிலோமீட்டர் 1 ஹவரில் நாங்கள் போய் அங்கே டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறோங்க. நம்மளுக்கு நல்லா வசதி இருக்குது. இப்போ நம்ம
இந்த காய்கறிகளை வந்து இந்த பழங்களை வந்து வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க? நம்ம ஜூஸ் மட்டும் தான் போடுறாங்களா இல்ல வேற இல்லை எதுக்கு சார், பயன்படுத்துறாங்க? இப்போ மார்க்கெட் போகிறார், மார்க்கெட்லேருந்து இப்போ பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. பாக்ஸ் பண்ணுறாரு அவங்க 10 கிலோ பாக்ஸுங்க, 11 கிலோ நான் 1 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்றேங்க, 11 கிலோ வாங்கிட்டு போகிறாரு. ஒரு கடைக்கு ஒரு பாக்ஸ் ஜூஸ் போடுறாரு, சாப்பிட்றாரு. மார்க்கெட்டுக்கு போனால் 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போகிறாரு, வீட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நல்ல ஃபுட்டுங்க. ஆனா நீங்க வந்து இப்போ ஏன்னா எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணலாம்ல, நல்ல டிமாண்ட் இருக்குல்ல. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கே நம்ம இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுல்ல நாங்கள்லாம். ஏன்னா பணம் வருதோ இல்லையோ, அவங்க யார் பார்த்துருக்காரோ, கடன் கொடுக்குமா, ஏதோ வருதுல நாங்கள் பண்ணிட்டு போகலாம். சரி, இப்போ ஆரம்பத்தில் வந்து இப்போ இதை வந்து பெரிய லெவலில் நீங்கள் இவ்வளோ ஒரு 7 ஏக்கர் கிட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய லெவலில் பண்ணும்போது உங்களுக்கு எதனா சவால்கள் எதனா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுங்களா? சார், இன்னொன்று நான் சொல்கிறேன், எனக்கு வந்து நிறைய சோர்ஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து காய்கறி இருக்கும். நான் ஒன்றும் இது ஒன்றும் டிபெண்ட் உள்ளில்லை. ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்க ஆளுங்கள் தான் பண்ணணும். 1 ஏக்கர் அரை ஏக்கர் பண்ணால் கட்டுப்படி ஆகாது. அதில் அவங்களுக்கு செலவுக்கு வராது. ஒரு 4-5 ஏக்கர் பண்ணால் இதில் இல்லை, அதில் இல்லை, இதில் இல்லை, ஏதோ ஒன்றுலாம் நாங்கள் சம்பாதிக்கலாம். ஆல்ரெடி இப்போ நம்மள்கிட்ட நிறைய காலேஜ், திருச்சியிலேருந்த அந்த ஹார்டிகல்ச்சர் காலேஜ்லேருந்த பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, தஞ்சாவூர்லேருந்த நம்ம தெளி காலேஜ் இருக்குங்க, ஒசூர் காலேஜ், நிறைய ஆதித்யமான் காலேஜ், நிறைய காலேஜ்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் வருவாருங்க. 50 பேர் 60 பேர் 100 பேர் எல்லாம் வருவார். வந்து என்னோட இங்கே சஜஷன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். சார், இப்போ புதுசாக ஒருத்தவங்க வைக்கிறாங்க இல்லைங்களா, புதுசாக ட்ராகன் ஃப்ரூட் வைக்கிறவங்க எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? அவங்க எந்த ஒரு தகவல் ஒன்றும் இல்லைங்க, டிஸ்டன்ஸுங்க 10 அடி 12 அடிக்கு ஒரு போல் நடணும். அப்புறம் வந்து இன்னும் நடுவில் இன்டர்கிராப் போட்டோன்னா ஒரு 15 அடிக்கு போட்டுட்டு நடுவில் ஏதோ இன்டர்கிராப் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தா அவங்கள பாருங்க, இந்த இது இருக்கு இல்லைங்க, நீங்கள் பார்த்துருக்குங்க, இதில் காமிட்டுங்க, அவருக்கே ஐடியா வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. இந்த காலத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாரு, அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹார்டிகல்ச்சர் மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இப்போ லோன் ஏதாவது அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? இல்லைங்க சார், இப்போ எதுவும் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தார், இந்த பந்தல் போடுறதுக்கும் போலுக்கு எல்லாம். இப்போ வந்து ஏதோ ஹார்டிகல்ச்சர் ஏதோ செடி கொடுக்குறாருன்றாங்க. அந்த செடி எல்லாம் வேலைக்கு ஆகலைங்க இருக்குன்னு நான் சொல்கிறேன். எதனா மானியம் கொடுத்தா தான் நல்லது. இது வரைக்கும் எதுவும் கொடுக்கலங்க. இந்த போலுக்காகட்டும் இந்த செடிக்காகட்டும் எதனா மானியம் கொடுத்தா, கவர்மெண்ட்ல இந்த சப்சிடி கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாரும் பண்ணலாம். இப்போ எதிர்காலத்தில் வந்து இந்த ஃப்ரூட் வந்து ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்குங்களா, இல்லை எல்லாருமே இதை எடுத்து பண்ணலாமா? உங்களுடைய பண்ணலாமாங்க, பண்ணலாம். ஏன்னா இப்போது வந்து நிறைய ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, சுகரு, இந்த பிபி அது இது இருக்குனால சாப்பாடு கம்மி பண்ணிட்டார். ஃப்ரூட்ஸ் தான் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஃப்ரூட்ஸ்க்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்குங்க, கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ இது வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான விவசாயம் பண்ணியிருக்காங்க ட்ராகன் ஃப்ரூட்? உங்களுக்கு ஏரியாவில் பண்ணியிருக்காருங்க, நிறையா அங்கங்கேயும் பண்ணியிருக்காரோ. ஒசூரில் பண்ணியிருக்காரு, இந்த தெளி ஏரியாவில் பண்ணியிருக்காரு, டெக்னிக்கோட இந்த பக்கம் அங்கங்கேயும் எல்லா இடத்துலையுமே நல்லா வந்திருக்கு. எல்லா இடத்துல நம்ம ஏரியாவில் வந்துருக்குங்க. ஓகே. இப்போ இது வந்து நம்ம ஒசூர் ஏரியாவில் வந்து கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்ல கூலிங்கான கிளைமேட்டாகவே இருக்கும் எப்பவுமே. ஊத்தங்கேரின்ற இது ஏலகிரி மலைக்காரு வந்து நாங்கள் செடி கொடுத்துருக்குங்க, வாங்கிட்டு போயிருக்காரு, வச்சிருக்காரு. அங்கே கூட நல்லா வந்துட்டு இருக்காமா, ஏலகிரி மலை மேலே வச்சிருக்காரு. ஓகே. இப்போ இது வந்து நம்ம கீழே தருமபுரி சைடில் வைக்கலாம் 40 டிகிரி வரைக்கும் வைக்கலங்க, கண்டிப்பாக வைக்கல. ஏன்னா இப்போ வந்து அவ்வளோதான் 35-40 எங்கேயும் போகாது. நம்ம தமிழ்நாட்டில் 40க்கு மேலே போகாது. எந்த இடத்துல எல்லாம் வைக்கல ட்ராகன் ஃப்ரூட். சார், நம்மளுக்கிட்ட நான் வந்து 20 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன். 30 மெம்பர்ஸ் லேபர் இருக்காரு. ஃப்ளவர்ஸ் ரோஸ் இருக்கும், கார்னேஷன் இருக்கும், ஜர்பரா இருக்கும், கிருஷாந்தமம் இருக்கும், பாலியோசுள்ள அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வேலை பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் ரொட்டேஷன் பண்ணுறோங்க. 30 ஆள் 30 மெம்பர்ஸ் மேலே தான் இருக்காருங்க. பார்த்தோம். இப்போ இன்னொரு ஏக்கர் நான் பண்ண போகிறேங்க. ப்ளூபெரி புது வெரைட்டி 1 ஏக்கர் கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 லட்சம் செலவு வருது. ப்ளூபெரி நம்ம ஏரியாவில் வந்துடுச்சு நல்லா. நான் 1 ஏக்கர் 2 ஏக்கர் ப்ளூபெரி பண்ணுறேன். இப்போ அங்கே மறுபடியும் பட்டர் ஃப்ரூட் பார்த்தீங்களா, 2-3 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கிறேன். சின்ன செடி போட்டுட்டேன். நான் நேற்று தான் செடி வாங்கிட்டு வந்தேன். 280 ரூபாய் ஒரு செடி. நான் கர்நாடகாலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஹைப்ரிடுங்க. 3 வருஷத்துக்கு பல ஃப்ரூட்ஸ் வருது அந்த பட்டர் ஃப்ரூட்டு. நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து வேலி மாதிரிங்க. நல்லா ஸ்டார்டிங் வந்து ஒரு குழி வச்சு லைட்டாக ஒரு கொஞ்சம் எருவு போட்டுட்டா 4 செடி குச்சி வச்சா கூட வந்துடுதுங்க ஆட்டோமேட்டிக்காக. பட் ஆனால் அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் நல்லா. சார், இப்போ இந்த போல் வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கீங்க? இவ்வளோ ஹைட்டில் தான் இந்த போல் இந்த கொஞ்சம் இல்லை சார், 6 அடி வச்சா போதும் சார் ஹைட்டு. இது வந்து நாங்கள் பந்தல் போட்டு இந்த சீமா கத்திரிக்காய் அதுக்கு தான் ஹைட் இருக்குது. 6 அடி வச்சா போதும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு அதுக்கும் நல்லா இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டுங்க. ஏன்னா ஹைட்டாக வச்சிருக்கனால நம்மளுக்கு ஆப்பிளுக்கு இந்த செடியெல்லாம் இருக்குங்களா, போகிறதுக்கு வச்சு நல்லா இருக்கும். கிட்டே இருந்தால் போக முடியாது. இப்போ நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு. சார், இப்போ இந்த போல் வந்து இப்போ நீங்கள் இது வந்து ஒரு கல்லில் வந்து வச்சுருக்கீங்க, இது காங்கிரீட்டில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி போல்லாம் வைக்கலாமா சார்? காங்கிரீட்டில் வைக்கலாம், லைஃப் வராது. இந்த
ஸ்டோனில் போட்டால் லைஃப் லாங்குங்க. நான் 300 ரூபாய் வாங்கியிருந்தேன் அப்போ போட்டிருந்தேன். இப்போ எனக்கு 500 ரூபாய்க்கு இல்லை, ஒரு கல் 500 500 ரூபாய் அது எல்லா இடத்துலயும் கிடைக்கல கூட. கிடைக்கல. அது ஓனர் பார்த்தீங்களா, அவரே சொல்லிட்டாரு. அங்கே பார்த்தீங்களா ஃப்ரூட்ஸ் எல்லாம் 20 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. சார் இப்போ நம்ம ஆப்பிள் வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஆப்பிள் செடிகள் வந்து இதுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்கு? இப்போ இந்த ஆப்பிள் செடிகள் வந்து எவ்வளவு செடிகள் வந்து நமக்கு நாங்கள் சார் எங்கள் 6 ஏக்கர்லன்னு ஆப்பிள் இருக்கோம். 1 by 1 1000 பிளான்ட் இருக்குது சார் நம்மளது. ஆப்பிள் 1000 பிளான்ட் வச்சிருக்கீங்க. 1000 செடி இருக்கும். இது எவ்வளவு நாள் ஆகுது சார் நடவு பண்ணி? 3 வருஷம் ஆச்சுங்க சார். 3 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரூட் ஒரு கட்டிங் ஆச்சு. இது கிட்ட ஒரு 5 வருஷம் போகணுங்க. இந்த மரத்துக்கு 5 வருஷம் போயிட்டு இந்த ஆப்பிள் மரத்துக்கு நல்லா ஃப்ரூட்ஸ் வருங்க பாரு. இதெல்லாம் ஷூட்ஸ் தான் இதெல்லாம். அடுத்த நவம்பர்ல நாங்கள் ப்ரூனிங் பண்ணுங்க. மார்ச் ஏப்ரலுக்கு நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வரும். ஓகே மார்ச் ஏப்ரல் தான் அந்த ஃப்ரூட் வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இப்போ இவ்வளவு நாள் அந்த 3 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு வந்து இதுல இருந்து பழம் சார் கிடைச்சது? போன கட்டிங் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்துச்சு. கிட்ட நம்மளுக்கு ஒரு டன் வந்துச்சுங்க. 200 ரூபாய்க்கு இங்கேயே வாங்கிட்டு போனாருங்க ஆப்பிள். நல்லா டேஸ்ட் இருக்குங்க. இன்னொன்றுங்க ஆப்பிள் வந்து இப்போ நீங்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாம் 3 மாதம் 4 மாதம் ஆயிருக்குங்க. கட் பண்ணி காஷ்மீரி, இமாச்சல் பிரதேஷ், அப்புறம் வந்து தாய்லாந்து, நெதர்லாந்து இந்த வருது பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் இந்த ஆப்பிள் 6 மாதம் ஆகுது அங்கே கட் பண்ணி அவங்க கோல்ட் ரூமில் போட்டு அங்கிருந்தா எடுத்துகிட்டு வந்து கண்டெய்னரில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து மார்க்கெட்லேருந்தா கடைக்கு வந்து கடையிலேருந்தா நாங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு 4 மாதம் 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஆகுது. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது ஆப்பிளும். நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் பாருங்கள் வந்தப்போ நாங்கள் வேணுமா நான் சொல்கிறா ஆப்பிள் பார்த்து நீங்கள் வாங்கலாம். யாருன்னா வந்து இங்கே வாங்க கூட நான் தரோம். ஆமாங்க, இது அன்சீசனில் நாங்கள் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறீங்க. இந்த லைட்டிங் போட்டானா இப்போ வந்து மார்ச் ஜனவரி பிப்ரவரியில் ஃப்ரூட்ஸ் வந்தோன்னா நம்மளுக்கு கிலோ 200 ரூபாய் கிடைக்குதுங்க. அப்போ அன்சீசன் மழை இல்லை, யார் கையில் வளர்க்க முடியாது. இந்த லைட்டிங் போட்டால் இருட்டு இல்லாமல் லைட்டிங்னால தான் ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு ஃப்ளவர் வருது. அப்போ ஃப்ரூட்ஸ் நாங்கள் எடுத்துட்டா நல்ல ரேட் கிடைக்குது. குளிர் சீசன் மட்டும். ஆமாம் குளிராக்கா இல்லைங்க. லைட்டுங்க செடி தூங்காமல் இருந்தானா டெவலப்மெண்ட் ஆகி பூ வரும். அப்போ வந்து காய் அதுக்கு தான். ஆமாங்க, மறுபடியும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நான் இன்னும் ஒரு 4-5 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்ட ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் நான் ஃப்ரூட்ஸ்லேயே போயிடுறேன். ஆமாங்க. இப்போ நம்ம மொத்தமாக எத்தனை ஏக்கர்? எப்பவுமே விவசாயம் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுட்டானா நாங்கள் காய் எடுத்து ஆராமல் இருக்கலாம். விவசாயம் பண்ணிட்டு ஆளுங்க வச்சு எப்பவுமே 30 பேர் வச்சு விவசாயம் செய்ய முடியாது. இன்னொரு 4-5 வருஷம் நம்மளுக்கு கையில் ஆகுது. அப்புறமா எங்கே பண்ண முடியாது. அதனால வந்து தேன் பெட்டிங் வச்சிருக்கீங்களா? ஆமாம் பாலினேஷனுக்காக அனுப்பி பாலினேஷன் இருக்கு. அந்த ஒரு 5-6 பெட்டி இருக்குங்க. அவ்வளோதான். அங்கெங்கன்னு வச்சா போதுங்க. மகந்த சேர்க்கை. ஆமாம் மகந்த சேர்க்கை. அதுலேருந்து நம்ம தேன் எடுக்கிறோங்களா? ஆமாங்க எடுக்கிறீங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறேங்க. எடுத்து அது எடுக்கிறதுக்கு அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா? இருக்குங்க. இருக்கு. சரிங்க சார். ஓகே, இவ்வளோ தான் நம்ம விவரமாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.